தேவனே, இன்று என்னை உருமாற்றும். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி. பலிபீடத்தில் மார்க் 12:42. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். பலிபீடத்தின் அருகில் வாழுங்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், உங்களுக்கு உள்ள எல்லாவற்றை எப்பொழுதும் தேவனுக்கு அர்ப்பணித்துவிடும் ஒரு மனதுடன் வாழ்வதே. தேவனிடமிருந்து வரும் பெருக்கமானது நீங்கள் செய்யும் சாதனை அல்ல, ஆனால் அது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஏனெனில் நீங்கள் அதற்காக ஒன்றையும் செலுத்தப் போவதில்லை. தேவன் தம் கிருபையால் உங்களுக்கு அதை வழங்குகிறார். ஆபிரகாம் தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அர்ப்பணித்து பலியாய் செலுத்திய பின்னரே விசுவாசிக்கிறவர்களின் தகப்பனாகவும் ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் மாற்றப்பட்டான். அவனுக்கு பலிபீடத்தருகில் வாழ்வது எப்படி என்று தெரிந்திருந்தது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை அவன் செய்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 12:7, 12:8, 13:4, 13:18, 22:9 வாசியுங்கள். ஆபிரகாமுடைய வாழ்வெங்கும் பலிபீடமும் ஆராதனையின் பீடங்களும் காணப்பட்டன. இதுதான் அர்ப்பணித்தல் என்பது. எங்கெல்லாம் ஆபிரகாம் சென்றாரோ முதல் காரியமாக அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி தேவநாமத்தை தொழுது கொண்டார். ஒவ்வொரு முறை அவர் செய்த பிறகும் அவர் தனது வாழ்வை பலியாக ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய வல்லமையின் மேல் முழுமையாக சார்ந்திருக்க அவர் தீர்மானித்திருந்தார். தேவனுடைய அக்கினி பலிபீடத்தின் மேல் மட்டுமே வந்து இறங்கும். உங்கள் வாழ்வை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கும் போது தேவனது பரிசுத்த அக்கினி உங்களது வாழ்வில் செய்யும் மாபெரும் காரியங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். காரியங்களை தேவனிடம் மறுமொழியின்றி கொடுத்து விடுவது. அநேகர் நினைப்பதை போல நமக்கு தேவையில்லாததை கொடுப்பதல்ல, ஆனால் தேவனுக்கு அவர் விரும்புவதையும் அவருக்கு உரியதையும் கொடுப்பது. பலிபீடம் என்பது நம் வாழ்வின் பலன் முடிவடைந்து தேவ பலன் துவங்கும் இடம். சாரிபாத் விதவையிடம் இருந்து எளிய அப்பத்தின் முதல் துண்டை கேட்டபோது அவள் பஞ்ச காலம் முழுவதும் போஷிக்கப்பட சந்தர்ப்பத்தை பெற்றாள். ஆமென். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.